ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அது சட்டுன்னு நினச்ச உடனே சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அதிக நேரம் எடுக்காதுங்க. இட்லி தோசைக்கு மாற்றாக புதிய சுவையில் ஈஸியாக இப்படி செய்து பாருங்கள். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டையும் துருவி சேர்த்துக்கங்க. இதோட 2 பச்சை மிளகா, தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம் எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகை ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, மல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்துக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கங்க. நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான அதிக புளிப்பு இல்லாத திக்கான தயிராக சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. தயிர் சேர்த்துருக்கோம், வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கோம். அதில் இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டோன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கொஞ்சம் நெழுப்பாக பிசைஞ்சிக்கங்க. அதிக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம், ரொம்ப இலகன பதத்தில் ஆகிடுங்க. அதனால் தண்ணீர் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக இது மாதிரி சேர்த்து சப்பாத்தி மாவு பார்த்துக்கு கொஞ்சம் நெழுப்பாக இது மாதிரி பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. ரவை சேர்த்துருக்கோம், ஊறி வரட்டும். ஊறின பிறகு நல்லா சாஃப்டாக இருக்கும், தட்டவும் ஈஸியாக இருக்கும். இப்போ சரியாக 5 நிமிஷம் ஆன பிறகு நல்லா ஒரு முறை கலந்து விட்டு பிசைஞ்சிக்கங்க. நல்லா மாவு இலகன பதத்துக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாகவே உருட்டி எடுத்து வாழையில் இருந்ததுன்னா அதில் தட்டிக்கங்க. இது மாதிரி வாழையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. தடவின பிறகு மாவை வச்சு நல்லா எந்த அளவுக்கு மெலிசாக வருமோ அந்த அளவுக்கு நல்ல மெலிசாக தட்டிக்கங்க. தட்டவும் ரொம்ப ஈஸியாக தான் வரும். பாருங்கள், இது மாதிரி நல்லா மெலிசாக தட்டி எடுத்துக்கங்க. அப்போ தான் சாப்பிட நல்ல மொறுமொறுவலாக சூப்பராக இருக்கும். இப்போ தட்டி எடுத்த மாவை இது மாதிரி தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கங்க. அதில் கருப்பு எள்ளு கொஞ்சம் தூவி பொரிஞ்ச பிறகு அதில் அப்படியே சேர்த்துடுங்க. சேர்த்து ஒரு சைடு வெந்து வரட்டும். இலையில் தட்டி போடுறதுனால எடுக்க ஈஸியாக தான் வரும். நல்ல மெலிசாவும் கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள், வாழை இலையில் ஈஸியாக வந்தெடுத்து இது ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கங்க. சுற்றிலும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றி சுட்டி எடுக்கும்போது தான் நல்ல மணமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விட்டு கொஞ்சமாக மேலே சுற்றி எண்ணெய் விட்டுடுங்க. இன்னொரு சைடு வெந்ததும் எடுத்துடுங்க. நல்ல முறுவலான சுவையான அடை ரெடி ஆகிடுது. அது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா முருங்கைக்கீரை கூட சேர்த்து செய்யலாம், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். இதே மாதிரி மீதம் உள்ளதையும் தட்டி சுட்டி எடுத்துகிட்டு வந்து பிளேட்டில் மாற்றிக்கங்க. இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும். சட்டுன்னு வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுது. இட்லி தோசைக்கு மாவில்லாத நேரத்தில் நீங்கள் ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். இல்லை இட்லி தோசை செஞ்சு அழுத்து போனாலும் டிஃப்ரெண்ட்டான சுவையில் இது மாதிரி ஃபில்லிங்காகவும் செஞ்சு தரலாம். நல்லா மெலிசாக மொறுன்னு அடை ரெடி ஆகிடுதுங்க. சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கார சட்னியோடு தொட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி இதே அளவுகளோட இந்த டிஃப்ரெண்ட்டான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.